ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் பசுமைவெளி ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி கிராம மக்கள் 2 ஆண்டிற்கு மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தவிக தலைவர் விஜய் தமது முதல் அரசியல் களமாக திங்களன்று பரந்தூரில் இறங்கினார். போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் போல் பரந்தூர் ஏர்போர்ட்டையும் ரத்து செய்ய குரல் கொடுத்தார். பரந்தூர் ஏர்போர்ட் மீண்டும் பேசுபொருளாகி உள்ள நிலையில் அது பற்றி தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஏர்போர்ட் அமைக்க பன்னூரை விட பரந்தூர் மிகவும் பொருத்தமான இடமாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது. 2020ஆம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியில் பரந்தூர் ஏர்போர்ட் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதன் மூலம் தொழில் வளர்ச்சி உட்பட பல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விமான போக்குவரத்து ஆணையம் அந்த இடத்தை தேர்வு செய்துள்ளது. டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூரு ஏர்போர்ட்டுகளுடன் ஒப்பிடும்போது சென்னை ஏர்போர்ட் மிக சிறியது. அந்த ஏர்போர்ட்டுகள் 1150 ஏக்கர் முதல் 5500 ஏக்கர் வரை பெரிதானவை. சென்னை ஏர்போர்ட் 1000 ஏக்கரில் தான் அமைந்துள்ளது. சிறியதாக இருந்தாலும் ஆண்டுக்கு 2 கோடி பேர் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் இது 3 கோடியை தொடும். 10 ஆண்டுகளில் 8 கோடி பயணிகள் பயன்படுத்துவார்கள். எதிர்கால பொருளாதார புரட்சிக்கு பரந்தூர் ஏர்போர்ட் அடித்தளமாக அமையும். பயணிகள் வளர்ச்சி என்பதை தாண்டி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஏர்போர்ட் இன்றியமையாதது. பரந்தூர் ஏர்போர்ட் தொடர்பாக அரசியல் தலைவர்கள் அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் அவற்றை தமிழக அரசு ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும். பரந்தூர் நீர்நிலைகளையும் எந்த அளவுக்கு சீர் செய்ய முடியும் என்பதை ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பரந்தூர் ஏர்போர்ட் தேவை என்பதால் மக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வளர்ச்சியால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.